நம்முடைய முன் மறைமாடத்தில் பார்த்த நம்முடைய தந்தை டிஜியுடைய பத்தாளர்கள் மாதம் அவர் பிறந்த நாள் 23ஆம் தேதி டிசம்பர் 3 பேர ஆயர்களையும் சந்தித்து தந்தையினுடைய இந்த பயணத்தில் பங்கு கொள்வதற்கு ஆவலோடு அனுமதி கொடுத்து ஜெப அனுமதியும் கொடுத்து நம்மளுக்கு பயணிக்க ஒரு வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அப்படி நம்ம பல மறைவட்டங்கள் வாரியாக இந்த பயணங்களை செல்கின்றோம். 23ஆம் தேதி ஸ்பெஷலாக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வலைதளத்தில் மீடியா அளவில் கொண்டு போவதற்காக தான் இதை நம்ம செய்யப்படுகிறோம். இங்கு வேடநாதன் பகுதியில் அவர் முதல் பொது தந்தையாக இருந்த நாளை நினைவு கொண்டு அவர்கள் நன்றி கூறுவதற்கான் இப்போ நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கிறோம். இந்த செயல்களை நம்முடைய இறைவனுக்காக இந்திய தந்தை பற்றி ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு என்னுடைய கலாச்சாரம் சர்க்காரர்களுடைய அந்த பதிவு நாம் யூடியூப்பில் 200 பேர் பதிவு பண்ணியிருக்கோம். அதை கேள்வி நாம் பதிவு பண்ணி அதை வருகின்ற நாட்களில் நம்முடைய ஆய்வாளர்கள் அனுமதி சர்ச்சல் வைத்திருக்கிறார்கள், ஒரு குழு நியமித்திருக்கிறார்கள். அதன் மூலம் அதை செயல்படுத்தி நாம் அதை மேற்கொண்டு அவருடைய அந்த அடுத்த நிலைக்கு செல்வதற்காகத்தான் இந்த பயணத்திட்டம். இதில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் அழைக்கின்றோம். இப்போது தந்தை சிஸ்டர் அவர்கள் நம்முடைய இறைவனுக்காக தந்தை இறைவனை ஜெபித்து இந்த நிகழ்வை தொடர்ந்த நம்மளுடைய முதல் அனுபவமாக இந்த அகிலத்தை படித்து இந்த அகிலத்தில் உள்ள அனைத்து படைப்புகளோடு நாங்களும் இணைந்து உண்மை போற்றவும் புகழவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உமக்கு நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இத்தகைய மேலான படித்து நீ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்களை நீ தெரிவு செய்து எந்த இடத்தில் எந்த பணி செய்ய யாரை நீ குறித்து வைத்திருக்கிறீர்களோ அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்களை எல்லோரும் இந்த நற்செய்தி பணியை இறை வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடிய கடமையை தமிழில் சுமத்தப்பட்ட அளப்பரிய கடமையை உணர்ந்து அதற்காக அந்த உயிரை பணைய வைத்து வாழ்ந்த எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அவருடைய உழைப்பின் பயனாக அவருடைய உயிர்மொழியின் பயனாக நாங்கள் எல்லோரும் இன்று உயிர் பெற்று திருச்சபையை ஒரு விருதுகளாக நாங்கள் எல்லோரும் பணி செய்ய எங்களை நிறைவு செய்திருக்கிறீர்கள். அதுபோல இந்த வேலைக்காரர்களின் முதல் முறையாக வந்து தன்னுடைய அச்சிடி பணியை மறைபரப்பு பணியை ஏற்படுத்துவதற்காக தந்தை தாமஸ் தவானி டிஜிபி அவர்களின் பிறந்த நாளை இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு குழுமமாக இணைந்து அவரை பற்றி மகிமையை நாங்கள் உணர்வோம். அவருடைய பணியை மகத்துவத்தை நாங்கள் மேற்கொண்டு இந்த கட்டத்திற்கு எடுத்து செல்வோம். அவருக்கு விரைவில் புனிதத்திற்கு தேவையான ஆவணங்களும் ஒத்துழைப்பும் உத்தரவும் கிடைப்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கொள்கையிடுகிறோம். இந்த வேலையை புதிய ஆவணங்களை நிறைவேற்றுகிறோம். நாங்கள் கலந்துரையாடலை செய்து திருப்பதியை ஜெயித்து இங்குள்ள மக்களை ஒருங்கிணைத்து தந்தையின் புனிதப்பட்டதை நோக்கி நாங்கள் பயணிக்கும் இந்த சின்ன பயணத்தில் உங்களுடைய ஆவியும் அனுமதியும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற இந்த கலையிலே மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்ற மரியே உடைய எல்லோரை சிந்தனையாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாதையே தந்தைக்கும் அவருக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே
என்றென்று இருப்பதாக ஆமென். நன்றி. நம்முடைய இந்த